ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜியாஸ் ஹெல்தி ஹோம். இது வந்து பிரெட் டெசர்ட், பிரெட் பாசுந்தி, பிரெட் ரசமலாய் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1.25 லிட்டர் பால் எடுத்து அது வந்து 3/4 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேன். இது வந்து பசும்பால் தான். பாக்கெட் பால்லையும் செய்யலாம். இது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சினதுக்கு அப்புறமா ஒரு 3-4 எதழ் குங்குமப்பூ எடுத்து ஒரு கரண்டி இந்த சூடான பால் அதில் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். ஒருவேளை குங்குமப்பூ இல்லைன்னா ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பால் ஊற்றி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் ரஸ்மெல்லாம் அதில் எதுவும் வராது. அதுவும் ரொம்ப ஹெல்தி தான். இந்த மாதிரி கொதிச்ச பாலில் அதை கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இந்த மாதிரி அடியில் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். சுற்றி இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து லேசாக சீனி சேர்த்து அதை நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்து இந்த மாதிரி ஆடையெல்லாம் மேலே சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த இஞ்சிலாம் துருவுவாங்கல்ல, அதில் முந்திரியெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக நான் துருவி வச்சுருக்கேன். இது 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மிச்சம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா அடியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பாதாம் வந்து அதே மாதிரி 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதையும் அதே மாதிரி கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் இதை அப்படியே கிளறி விட்டுற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பால் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சு. அப்புறம் கடைசியாக உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க, அந்த சுகர் கரையிற ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தவாவில் 2 பிரெட்டு எடுத்து ரொம்ப நிறையெல்லாம் ஆயில் சேர்த்துடாம கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சர்விங் பவுலில் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு இந்த பிரெட் எல்லாத்தையும் அதில் ஒவ்வொன்றா வச்சு இந்த பாதாம் முந்திரி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே சேர்த்துட்டா இது சாப்பிட தயாராகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான டிஷ்ஷோட எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you viewers. Happy healthy home.